2024 பாரிஸ் ஒலிம்பிக் தொடங்கி இப்போ சிறப்பா நடந்துட்டு இருக்குது. இன்னும் ரொம்ப நாள் இன்னுமே இருக்கிற நிலையில, அதுக்குள்ள ஒவ்வொரு நாளுமே புது புது கான்ட்ரோவர்சி வந்த வண்ணம் தான் இருக்குது. குறிப்பா பாரிஸ் ஒலிம்பிக்கோட ஓப்பனிங் செரிமனிலேயே டிராக் குயின்ஸ் பண்ண ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெரிய லெவல்ல சர்ச்சைக்கு ஏற்படுத்திச்சு. டிராக் குயின்ஸ் வந்து கிட்டத்தட்ட அந்த லாஸ்ட் சப்பர் லியோனார்டோ டா வின்சியோட அந்த லாஸ்ட் சப்பர் பெயிண்டிங்கை வந்து அவங்க கலாய்க்கிற மாதிரி பண்ணுறாங்க. அதை வந்து அவங்க அசுத்தப்படுத்துகிறாங்க. அது வந்து ஒரு புனிதமான ஒரு விஷயம். இது வந்து கிறிஸ்தவர்களோட உணர்வை வந்து காயப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு பல கிறிஸ்தவ அமைப்புகள் வந்து இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. இப்படி இருக்க அங்கே அந்த பெர்ஃபார்மன்ஸை கொரியோகிராஃப் பண்ணவங்களே வந்து ஓப்பனாக சொன்னாங்க. என்னென்னா இது வந்து லாஸ்ட் சப்பருக்கான ஒரு விஷயம் இல்லை. இது வந்து ஒலிம்பஸ், அதாவது ஒரு க்ரீக் காடான ஒலிம்பஸ் அப்படின்றது அவர்கிட்ட வந்து அந்த ஒலிம்பிக் அப்படின்ற ஒரு பேர் வந்தது. ஸோ அந்த ஒலிம்பஸ்க்கு இது மரியாதை செலுத்தும் விதமாக அவரை போர்ட்ரே பண்ணுற விதமாக தான் இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. இது வந்து முற்றிலும் ஒரு கோஇன்சிடென்ட் தான். இது வந்து லாஸ்ட் சப்பர் மாதிரி நாங்கள் பண்ணணும் அப்படின்றது இது எங்களோட இன்டென்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. ஸோ முதல் நாள்லேருந்து இன்றைக்கு வரைக்குமே சர்ச்சை பார்த்துட்டு தான் இருக்குது. குறிப்பாக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியுமே ஒரு சர்ச்சை இருந்தது. என்ன அப்படின்னா யூஎஸ் விமென்ஸ் டீம் இருக்காங்களா, யூஎஸ் டீமுக்கு ஒரு டீம் கிட்ட ஒன்று அடிப்பாங்க. அவங்க வந்து அந்த அத்லெட்டிக்ஸாக இருக்கட்டும், இல்லை ட்ராக் அண்ட் ஃபீல்டு ஒவ்வொருத்துக்கும் ஒரு யூனிஃபார்ம் மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுப்பாங்க. ஸோ ட்ராக் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 100 மீட்டர்ஸ், 200 மீட்டர்ஸ், ஹர்டில்ஸு இந்த மாதிரியான ட்ராக் ஈவெண்ட்ஸ்க்கெலாம் என்னென்னா அதுக்கான ஒரு யூனிஃபார்ம் கொடுத்துருந்தாங்க. அது வந்து ரொம்ப ரிவீலிங்காக இருக்குது. இது வந்து ஒரு பெரிய லெவலில் பேசும் பொருளாக மாறிச்சு. குறிப்பாக என்னென்னா விமன் ஸ்போர்ட் வந்து ஆண்களோட அந்த ஒரு மேல் கேஸுக்காக தான் நீங்கள் இந்த மாதிரியான உடை எல்லாத்தையும் டிசைன் பண்ணுறீங்க. விமன் வந்து இப்போது ஸ்போர்ட்டுக்கு மாறும் பொழுது விமன் ஸ்போர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது அங்கேயுமே என்னென்னா அந்த விமனோட பாடி தான் அவங்களுக்கு முதன்மையான ஒரு விஷயமா இருக்குது. விமன் ஸ்போர்ட் அப்படின்னாலே ரொம்ப ஒரு ரிவீலிங்கான ஒரு ட்ரெஸ்ஸோட தான் அவங்க விளையாடணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இந்த இடத்துல இருக்குதா? இது என்ன ஒரு ஸ்டீரியோடைப்பிக்கான ஒரு விஷயம் இருக்குது? இது வந்து ரொம்ப ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு ஐடியாவாக இருக்குது அப்படின்ற ஒரு பெரிய விமர்சனம் முந்தியிருந்தே இருந்தது. அந்த விமர்சனத்தை இன்னும் மேலே வீரியமடைய செஞ்ச ஒரு விஷயம்தான் இந்த சர்ச்சை. குறிப்பாக என்னென்னா மென் டீமுக்கான ஒரு உடை வந்து வித்தியாசமாக இருக்குமோ, விமன் டீமுக்கான உடை வந்து ரொம்ப ரிவீலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விமர்சனம், இந்த ஒரு பெரிய சர்ச்சை வந்து ஒலிம்பிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நடந்தது. அதுக்கப்புறமா அவங்க அந்த யூனிஃபார்மை மாற்றின ஒரு விஷயத்தையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதை தொடர்ந்து ஹிஜாப் பேன், ஃப்ரெஞ்ச் அத்லீட்ஸ் எல்லாமே ஹிஜாப் அணியக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஃப்ரெஞ்ச் மட்டும் இல்லாமல் வேறு எந்த நாட்டு அத்லீட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஃப்ரான்ஸில் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு ஸ்போர்ட்டை பங்கேற்கும் போது நீங்கள் ஹிஜாப் அணியக்கூடாது. ஏன்னா இங்கே வந்து நாங்கள் எந்த ஒரு பெரிய ரிலீஜியஸ் சைன்ஸ் எதையுமே நீங்கள் காட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த ஃப்ரெஞ்சிலேருந்து சொல்லியிருந்தாங்க. ஃப்ரெஞ்ச் அரசாங்கத்திலேருந்து அந்த ஒலிம்பிக் அமைப்புலேருந்து ஒரு இது வச்சுருந்தாங்க. இது வந்து பெரிய லெவலில் ஒரு பேக்லாஷை சந்திச்சது. குறிப்பாக என்ன அப்படின்னா பலர் வந்து ஒரு விஷயம் குரல் கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா ஹிஜாப் அப்படின்ற இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு உடையாக இருக்கட்டும், அது அவங்களோட உரிமை. நீங்கள் வந்து அதை வந்து பண்ணக்கூடாது, இதுதான் பண்ணணும், இந்த மாதிரி தான் உடை அணியணும், இந்த மாதிரி உடை அணியக்கூடாது அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய லெவலில் அதுக்கான எதிர்ப்பு கிளம்பிச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இல்லை மற்ற நாடுகள் பற்றி இல்லை, எங்களுக்கு வந்து ஃப்ரான்ஸ் நாட்டோட அத்லீட்ஸ் மட்டும் நீங்கள் வந்து ஹிஜாப் அணியக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் அதுவுமே இப்போ ஒரு மறுபடியும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்த தான் செஞ்சுருக்குது. அடுத்ததாக அல்ஜீரியன் பாக்ஸர் கெலிஃப், இவங்க விமன் பாக்ஸிங் கேட்டகரியில் அவங்க ஃபைட் பண்ணுறாங்க. அண்ட் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக கிளம்புறாங்கன்னா இட்டாலியன் பாக்ஸர் வந்து இல்லை கெலிஃப் வந்து ஒரு மென், ஸோ அவங்களுக்கு அகேன்ஸ்டாலாம் என்னால் விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வித்ட்ரா பண்ணுறாங்க. அண்ட் இது வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. அண்ட் கெலிஃப் வந்து அவங்களோட ஜூனியர் ஸ்டேஜ்லேருந்தே ஃபுல்லாகவே விமென்ஸ் பாக்ஸிங்கில் தான் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து ஆஃப்கோர்ஸ் அதுக்கு முன்னாடி இருந்த பல குரோமோசோம் டெஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்து அவங்க விமன் தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் இதுக்குள்ளேயும் போட்டி போடவும் செஞ்சாங்க. பட் அந்த ஒரு வித்ட்ரா பண்ணது ஒரு பெரிய லெவலில் கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. கடைசியாக டச் வாலிபால் பிளேயர் ஸ்டீவன் வாண்டவெல்ட், இவர் மேலே ஒரு சைல்டு அபியூஸ் கேஸ் இருக்குது. அண்ட் அதுக்காக இவர் கன்விக்டும் செய்யப்பட்டு அதுக்காக இவர் நிறைய பனிஷ்மெண்ட்டையும் அனுபவித்தவர் தான். பட் அதெல்லாம் தாண்டி மறுபடியும் இப்போது களமிறங்கினது வந்து மிகப்பெரிய லெவலில் கான்ட்ரவர்சி ஆச்சு. ஒரு சைல்டு அபியூசரை நீங்கள் எப்படி விளையாட வைக்க முடியும்? அதுவும் இவ்வளோ பெரிய ஸ்டேஜில், இவ்வளோ பெரிய மக்கள் பார்க்குற ஒரு இடத்துல இந்த மாதிரியான ஒரு சைல்டு அபியூசர்லாம் முன்னாடி இருந்து கொண்டாட வைக்கிறதுன்றது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு பலர் வந்து குற்றம் சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக அவர் கையில் பால் எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் அங்கே கூடியிருந்த மக்கள் அண்ட் ரசிகர்கள் எல்லாருமே பூ பண்ணதை வந்து பெரிய லெவலில் நம்ம பார்த்துருப்போம். அண்ட் அது வந்து மிகப்பெரிய லெவல் கான்ட்ரவர்சியாக ஆச்சு. ஸோ இது மாதிரி பல கான்ட்ரவர்சிஸ் இந்த ஒலிம்பிக்ஸில் நடந்திருக்கு. இன்னும் பல தூரம் கடக்க வேண்டியிருக்குது. ஸோ எஸ், இதுவரைக்கும் நடந்த ஒலிம்பிக் போட்டிகளில் இத்தனை கான்ட்ரவர்சிஸ் நடந்திருக்குது.